வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மன் அழைப்பெல்லாம் வச்சு சுவாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு என்னோட தங்கச்சி வீட்டு பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு நான் கிளம்பியிருந்தேன். காலையில் ஒரு 7 o'clock கம்ப்ளீட்டாக பூஜையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 8:30 போல் நான் வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தேன். நம்ம வீட்டில் பண்ணின பூஜையை லாங் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஏன்னா டைமிங்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு நான் ஷூட் பண்ணல. இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு 1 hour பக்கம் ட்ராவல் டைமிங் இருக்குது. அப் அண்ட் டவுன் அவங்களே வண்டி புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நியர்லி ஒரு 10 o'clock போல் அவங்க வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆயிருந்தோம். யாருன்னு தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மகிழினி லைஃப் ஸ்டைல் சேனல் ரன் பண்ணுறாங்கல்ல, மகா சிஸ்டர், அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தேன். மகாவுனுடைய வீட்டுக்கு நான் போகிறது இதுதான் செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி அவங்க பழைய வீட்டில் இருந்தப்போ ஒரு தடவை போயிருக்கேன். இப்போ இந்த பூஜைக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் போல் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெடியாகி திரும்பவும் பூஜை வேலை எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். வெள்ளிக்கிழமை ஒரே நாள் அம்மனை அழைச்சி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுறது தான் அவங்களுடைய பிளானு. ஸோ அதனால் அந்த அன்னைக்கு எல்லாமே ஏற்பாடுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். பேக் ட்ராப் எல்லாம் போட்டு தோரணம் கட்டி வாழை மரம் இதெல்லாமே செட் பண்ணுறதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. தாம்பூலம் ரெடி பண்ணுறது எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அம்மனுடைய தாம்பூலம் முதல்ல ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கான தாம்பூலம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. எனக்கு வரலட்சுமி பூஜை அப்படின்னாவே காலையிலேருந்து விரதமாக இருந்துட்டு அதுக்கப்புறமா சுவாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றது தான் வழக்கம். ஸோ அன்னைக்கு நானுமே விரதமாக இருந்தேன், மகாவும் விரதமாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு கலசம் அமைச்சிக்கிட்டு படம் வச்சு அழைப்பு வச்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு ஏற்பாடுகள்லாம் முடிச்சுட்டு நல்ல நேரத்துக்காக காத்திருந்தோம். வந்ததுக்கு அப்புறமா அம்மனுக்கு சிம்பிளாக நைவேத்தியம் வச்சு தாம்பூலம் வச்சுட்டு விளக்கேற்றி அம்மனுடைய அழைப்பு பண்ணிட்டோம். தீப தூப ஆராதனை எல்லாமே அம்மனுக்கு காமிச்சிட்டு வீட்டுக்குள்ளே அழகாக லக்ஷ்மி தாயாரை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இந்த வருஷம் கலசம் வச்சு சுவாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறத முன்னாடியிலேருந்தே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு பங்காளி தீட்டு இருக்குது, அதனால் கலசம் அமைக்கிறது தாம்பூலம் கொடுக்கறது எல்லாமே நான் பண்ணக்கூடாது இந்த வருஷம் அப்படின்னு. எனக்கு ஆல்ரெடி 8 வருஷம் நான் பூஜை பண்ணியிருக்கேன். இது 9வது வருஷம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. அதனால் நான் படம் வச்சு சிம்பிளாக சுவாமி கும்பிட்டுக்கிட்டேன். அது ஒரு மன வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, இந்த வருஷம் அலங்காரத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ இவங்ககிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்ததுக்கு அப்புறமா உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த லக்ஷ்மி தாயாரே தான் இந்த பூஜைக்கு நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு வருஷமும் அந்த குட்டி பொண்ணா அழகாக அலங்கரித்து காட்சி கொடுக்குற அந்த அம்மனை பார்க்காம எனக்கு வருஷமே ஓடாது. இந்த மகாலட்சுமி தோற்றத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் என்ன அழைச்ச இந்த மகாலட்சுமிக்கும் இந்த நிமிஷம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உடனே அவ்வளோ தூரத்துலேருந்து கிளம்பி வர முடியாது, எப்படியும் பூஜை முடியவே நைட் ஆயிரும்ல, அதனால் உடனே கிளம்பி வர முடியாது அப்படிங்கிறதுனால அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். லீவ் மட்டும் முன்னாடியே சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டைம் நிறையவே இருந்தது, அதனால் நிதானமாக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும் அப்படின்ட்டு எல்லாமே 1 by 1 பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும் சேர்ந்து. பசங்களும் 4 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் எங்களுக்கு எதுவுமே கஷ்டமாக ஆகலை. அதே மாதிரி நிறைய பேர் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, பண்ண முடியாமல் போயிருக்கலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையால் தள்ளி போயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை தாராளமாக பூஜை பண்ணுங்க. அப்பயும் ஏதோ ஒரு தடங்கள் வருதா, பண்ண முடியலையா, அப்பயும் கவலைப்படாதீங்க. நவராத்திரி வருது பின்னாடியே. ஸோ அந்த நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாளை சூஸ் பண்ணி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் இதே மாதிரி வரலட்சுமி பூஜை பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் என்னென்னலாம் முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டா கூட போதும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இவ்வளோ பண்ணணுமா அவ்வளோ பண்ணணுமான்னு நினச்சிக்கிட்டு இத்தனையும் பண்ண முடியாது அப்படின்னு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு தேவையானது உங்களுடைய உண்மையான அன்பு. இதை நீங்கள் கொடுத்து நீங்கள் சின்னதாக மகாலட்சுமி படத்துக்கு பூ போட்டு நீங்கள் கற்பூரம் காமிச்சு தீப தூபம்லாம் காமிச்சிங்க அப்படின்னாவே தாயார் மனசு தாராளமாக குளிர்ந்துடும். இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஒரு பூஜை யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தினதோ இல்லை யாரோ சொல்லி நம்ம செய்கிறதோ கிடையாது. மகாலட்சுமி தாயாரே அவங்களுடைய திருவாய் மலர சொல்ல இந்த பூஜை தான் நம்ம இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். தாம்பூலத்துக்கு 13 பொருட்கள் சேர்ந்த மாதிரியான தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் பேசிக்காக வைக்க வேண்டியது மட்டுமே வச்சு கூட நீங்கள் தாம்பூலம் கொடுத்துக்கலாம். பூஜை இந்த வாரம் பண்ணலாக்கா, நாங்கள் அடுத்த வாரம் தான் பண்ண போகிறோம், இல்லை நவராத்திரிக்கு தான் பண்ண போகிறோம், எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணணும், படம் வச்சு எப்படி பண்ணணும், கலசம் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், தேவைன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க பூஜை பொருட்கள் எல்லாமே நான் இந்த வீடியோ கீழே டேக்
பண்ணுறேன். வேணுன்றவங்க அதில் பார்த்து ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இந்த சங்கு உருளியை அலங்கரித்து நிலைவாசலில் வைக்கிறதுக்கு பதிலாக மகாலட்சுமி தாயார் முன்னாடியே வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படிங்கிறதுனால அங்கேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு 5 மணிக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் கடகடன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அலங்காரம்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் லுக்கில் அம்மன் அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு 9 தாம்பூலம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு 2 தாம்பூலம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தோம், யாராவது எக்ஸ்ட்ரா வந்தாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்காக. எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அம்மன் அலங்கரித்து வச்சுருக்கோம்ல, இதுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து மெயின் டோர் இருக்குது. அந்த பேக்ட்ராப் எப்படி பறந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு, விளக்கு எல்லாமே அலமோதிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சமாக கதவை அணைச்சி வச்சாதான் விளக்கு எரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அன்னைக்கு அவ்வளோ காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிறதுக்கு கிளம்பியாச்சு. 2 பேரும் போயிட்டு சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டோம். 1000மே அழகாக ரெடி ஆயிருந்தாலும் அந்த பூ வச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு கம்ப்ளீட் லுக் வந்து கிடைக்குது. தாம்பூலத்தில் எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம், பூ மட்டும் ஃபைனலாக வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து வாடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெடி ஆகிட்டு வந்துட்டு ஃபைனலாக தான் பூ எல்லாமே வச்சுருந்தோம் தாம்பூலத்துக்கு. நெக்ஸ்ட் இயர்லாமே மகா வந்து தனியாகவே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டாக ஒரு 6:40 6:45 அந்த டைமிங் அப்போது விளக்கேற்றி பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 108 லக்ஷ்மி போற்றி மட்டும் குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டே சொல்லி முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா 1 by 1 வந்து மகாலட்சுமியினுடைய பாட்டு எல்லாமே இருக்குல்ல, அது எல்லாமே ஒன்றா பாடிக்கிட்டு பூவால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். நான் வந்து எப்போவுமே புது வருஷம் தொடங்குது அப்படின்னாவே ஒரு 3-4 பண்டிகை வந்து எப்போ வருது அப்படிங்கிறத முன்கூட்டி பார்த்து வச்சுருவேன். அதில் ஒன்று தான் இந்த வரலட்சுமி பூஜை. இந்த வரலட்சுமி பூஜையை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்துட்ருப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜை. ஸோ அந்த பூஜை இந்த வருஷம் செய்ய முடியாதுன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்த டைமில் தான் இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அங்கே போயிட்டு எனக்கு லக்ஷ்மி பாடலெல்லாம் பாடி சுவாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த மகாலட்சுமியாலேயே தாங்கிக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த பூஜை இல்லாத இன்னொரு பூஜைக்கும் என்னை அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவாவது கலசம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னும் பொழுது, வேறு யாராவது கலசம் வச்சு வழிபடுறாங்க, அவங்க உங்களை அழைக்கிறாங்கன்னும் பொழுது தாராளமாக நீங்கள் அந்த பூஜையில் கலந்துக்கலாம். உங்களுக்கு அந்த மன வருத்தம் அப்படிங்கிறது இருக்காது. பூஜை அப்படின்னாவே பஜனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய வாயால் கூப்பிட்டு அழைச்சோம் அப்படின்னா தான் நம்ம அம்மனுக்கு வந்து நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும், அம்மனுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். உங்களுக்கு பாடெல்லாம் வராது, ஏன்னா பாட தெரியாது அப்படிங்கிறவங்க எல்லாமே டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டுட்டு நீங்கள் அது கூடவே படிக்கலாம். பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு நைவேத்தியம் படைக்கணும்ல, அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், சுண்டல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், அப்புறம் தயிர் சாதம் செஞ்சுருந்தாங்க. நம்மளால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு அம்மனுக்கு வந்து படையல் போடலாம். கூப்பிட்டுருந்தவங்கெல்லாம் ஒரு சிலர் வீட்டில் வந்து பூஜையுமே வச்சுருந்தாங்க போல். அவங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இங்கேயும் வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மனுக்கு ஒவ்வொருத்தராக வந்து தீப தூப ஆராதனை, கற்பூர ஆரத்தி இது எல்லாமே காமிச்சோம். ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு அந்த நாள். ரொம்ப டிவைனான டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த டே இருந்துச்சு. எல்லா வருஷமும் போல் இந்த வருஷமும் ரொம்ப சிறப்பான வரலட்சுமி பூஜையாக தான் இருந்துச்சு. இந்த பாக்கியத்தை கொடுத்த வரலட்சுமி தாயாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தாயாரை ரொம்ப மன நிம்மதியோடு நன்றி சொல்லி வழிபாடு பண்ணேன். இங்கே பூஜை முடிச்சுட்டு இன்னொரு அண்ணியும் என்னை வந்து பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பட் இவங்க வீட்டிலேருந்து அவங்க வீடு கொஞ்சம் லாங்குன்றதுனால எல்லாமே போக முடியாது அப்படின்ட்டு போகலை. அதனால் இங்கேயே முடிச்சுட்டு பக்கத்துலேயே நியர்பை இன்னொரு பூஜை அங்கே அட்டன் பண்ணிவிட்டு தாம்பூலம்லாம் வாங்கிக்கிட்டு சுவாமியெல்லாம் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் எல்லாரும் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு குங்குமம் வந்து எல்லாருமே வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் பூஜைக்கு அழைச்ச எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து தாம்பூலம் வாங்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தாங்க. நான் வந்து நல்லா அம்மனை வேண்டிக்கிட்டேன், அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் செய்யறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நான் செய்யணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தோம். 3 நாள் வைக்கிற மாதிரி பிளான் கிடையாது, ஒரே நாள் தான். அதனால் அந்த அன்னைக்கு நைட்டு ஆலமெல்லாம் கரைச்சி அம்மனை ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அன்றைக்கே வந்து படத்தை வந்து கொஞ்சம் அசைச்சி வச்சுட்டோம். ஸோ அன்றைக்கி எடுத்துட்ட மாதிரி கணக்கு இருந்துடும் அப்படிங்கிறதுனால அன்றைக்கே கொஞ்சம் படத்தை அசைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து தான் அலங்காரம் எல்லாமே பிரிச்சிருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே
டே ரொம்பவே டயர்டாக ஆகிட்டோம். அப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் வந்து நான் கிளம்பி வீட்டுக்கும் வந்திருந்தேன். ஒரு ஹாஃப் டே வரைக்கும் இந்த அம்மன் பூஜை பிரிக்கிறதுல எல்லாமே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசி ஜாலியாக இருந்துச்சு அந்த டே. இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி போகும் அப்படின்னு நான் கொஞ்சமும் நினச்சி பார்க்கல. ரொம்ப சந்தோஷமான நாளாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் எல்லார் வீட்லேயும் எந்த மாதிரியான வரலட்சுமி பூஜை கும்பிட்டீங்க, நல்லபடியாக கும்பிட்டீங்களா, நைவேத்தியத்துக்கு என்னெல்லாம் செஞ்சு வச்சிங்க அம்மனுக்கு, எத்தனை பேருக்கு தாம்பலம் கொடுத்தீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு, உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பங்காளி தீட்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு இருக்குது திதி கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திதியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வருஷம் நான் கேதார கௌரி நோன்பு எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களில் யாருக்காவது தெரியும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் நான் கேதார கௌரி நோன்பு வந்து எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திதியெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வருஷம் நோன்பு வரும், எடுக்கலாமாங்கிறத பற்றி எனக்குமே கரெக்டாக தெரியல. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.